அடிக்கடி இந்திய மீனவர்களுடைய பேச்சு இன்றைக்கு என்றைக்கும் இல்லாதவாறு கூடுதலாக பற்றி பேசப்பட்ட பொருளாக மாறியிருக்கின்றது. அதற்கான காரணம் வேறு எதுமல்ல, இந்திய தமிழ்நாட்டில் இடம்பெற போகின்ற தேர்தல். அந்த தேர்தல் களத்தில் நானா நீயா என்று போட்டி போட்டுக்கொண்டு யார் நாளைக்கு முதலமைச்சராக வருவது, யார் தான் கூடுதலாக வாக்கெடுப்பது, யார் கூடுதலாக மக்களுடைய செல்வாக்கு பெற்றுக்கொள்வது என்கின்ற அந்த தேர்தல் களத்தில் இருக்கின்ற வாக்கு பெட்டிக்கான போட்டியை தவிர வேறு எதுவும் கிடையாது என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும், தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் நன்றாக தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கின்ற புத்திஜீவிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றாக தெரியும். இருந்த போதிலும் கூட இவர்கள் இவ்வாறான பிரச்சனையின் பொழுது இவர்கள் அவர்களுடைய பகடைக்காய்களாட்ட பயன்படுத்துவது வேறு எதுவுமல்ல, எங்களுடைய நாட்டை, எங்களுடைய வளங்களை, எங்களுடைய பிரதேசத்தை, எங்களுடைய மீனவர்களை. அப்போ அந்த வகையில் கடந்த காலங்கள் முழுவதுமே எங்களுடைய அதாவது வடகிழக்கு என்பது உண்மைக்கு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக யுத்தத்தின் காலமாக பல்வேறு இன்னல்களை சந்தித்த மக்கள், அந்த இன்னல்களை சந்தித்த அந்த மக்களுக்கு தாங்கள் யுத்தம் முடிந்தது பிறகு தங்களுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பி கொண்டு வருகின்ற பொழுது இவர்கள் எங்களுடைய மீன்களை கொள்ளையடித்து, எங்களுடைய வளங்களை நாசமாக்கி, எங்களுடைய வள்ளங்களை கொள்ளையடித்து மீனவர்களுடைய வாழ்க்கையில் அதாவது மீள கட்டி எழுப்புவதற்கு தயாராகி இருந்த எங்களுடைய மீனவர்கள் வாழ்க்கையில் இட்டியை வீழ்த்தியது மாத்திரமல்ல, எங்களுடைய கடல் வளத்தை மற்றும் ட்ராலிங் மூலமாக கடல் வளத்தை நாசமாக்குகின்ற செயற்பாடுகளை இந்திய தமிழ்நாட்டு மீனவர்களால் செய்யப்பட்டது என்பது உலகமே அறியும். அதனால்தான் நாங்கள் சொல்லுவது என்னவென்றால் வேறுதுமல்ல, நீங்கள் எங்களுடைய மீன்களை மாத்திரமல்ல பிடித்து சென்றீர்கள், எங்களுடைய வளங்களையே நாசமாக்குனீர்கள். இவ்வாறு வளங்கள் நாசமாக்கப்படுகின்ற பொழுது தொடர்பாக இந்த பிரச்சனை தொடர்பாக இருந்தால் இன்னும் 10-15 வருடங்களுக்கு பிறகு எமது நாட்டில் வளங்களே இல்லாது போட்டு ஒரு பாலைவனமாக மாறுவது தவிர்க்க முடியாது. அதனால் நாங்கள் இன்றைக்கு இந்த பிரச்சனை தொடர்பாக கூடுதலாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் சொல்வது வேறு எதுவுமில்லை, இது எங்களுடைய கடல் பரப்பு, எங்களுடைய எல்லையை மீற வேண்டாம். நீங்கள் எங்களுடைய எல்லையை மீறுவார்கள், தொடர்ந்தும் இதை செய்வீர்களாக இருந்தால் நாங்கள் அதற்கு எதிரான நடவடிக்கை, சட்ட ரீதியான நடவடிக்கை தொடரும் என்பது இந்த இடத்தில் சொல்லிக்கொண்டு மற்றும் ஒன்றை நாங்கள் சொல்ல வேண்டும். நீங்கள் பாகிஸ்தானுக்கு செல்வதில்லை, உங்களுடைய கடல் பரப்பு. நீங்கள் பக்கத்தில் இருக்கின்ற கர்நாடகாவுக்கு செல்ல மாட்டீர்கள், பக்கத்தில் இருக்கின்ற கேரளாவுக்கு செல்ல மாட்டீர்கள், பக்கத்தில் இருக்கின்ற ஆந்திராவுக்கு செல்ல மாட்டீர்கள். ஏனென்றால் வேறு அங்க போன வெட்டுவாங்க. ஆனால் நாங்கள் இளிச்சவா என்று நினைத்து கொண்டு எங்களுடைய மீன்களையும் கொள்ளையடித்து எங்களுடைய வளங்களையும் நாசமாக்கிட்டு போற வழியில சொல்லி கொண்டு செல்வார்கள், நாங்கள் தொப்புள் கூடி உறவுற்றோம். அதனால் அந்த தொப்புள் கூட உறவும் தேவைப்படாது எங்களுக்கு என்ற இது எங்களுடைய நாடு, சுயாதீனமிக்க நாடு, இறமையுள்ள நாடு. அந்த இறமையுள்ள நாட்டின் மீது எவருக்குமே உரிமை கிடையாது. இது மீன்களை பிடித்து செல்லும். நீங்கள் ஆட்சிக்கு வருகின்ற போது கூறுகின்றீர்கள் இந்த பொட்டம் ட்ரோலிங்கை முழுமையாக முடிவு கொண்டு வரும் என்று. ஆனால் இன்னும் அதனை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கின்றது. இந்தியாவுடைய அழுத்தம், தலையீடு இன்னும் இருக்கின்றதா ராஜதந்திர மட்டத்திலே? நிச்சயமாக இந்த பொட்டம் ட்ரோலிங் சம்பந்தமான பிரச்சனை எடுத்துக்கொண்டால் உண்மையிலே இது பூதகரமான பிரச்சனை தான். இருந்த போதிலும் கூட நாங்கள் ஆட்சி பீடத்துக்கு வந்ததன் பிறகு பன்மை காலங்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது இப்பொழுது மிகவும் குறைவு வருவது. இருந்தாலும் கூட முற்றாக அவர்கள் வருவதை நிறுத்தவில்லை. நிறுத்தாததற்கான காரணம் தான் வேறுமல்ல, இதில் அவர்களுடைய வேறு வேறு விளையாட்டுகளும் இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இதையே கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொண்டு இருக்கின்ற செயற்பாடும் இருக்கின்றது. இதற்கு அங்கு இருக்கின்ற தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுடைய ஆதரவு கிடைக்கின்றது, தமிழ்நாட்டில் இருக்கின்ற கடற்படையினுடைய ஆதரவு கிடைக்கின்றது. அந்த ஆதரவுகளையும் அங்கு இருக்கின்ற அமைச்சர்களுடைய ஆதரவுகளையும் பெற்றுக்கொண்ட இவர்கள் எமது நாட்டை, எமது கடலை காவு கொள்வதற்கு எத்தனிக்கின்றார்கள். இருந்த போதிலும் நாங்கள் கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றோம், மேலும் எடுப்போம், மேலும் பலப்படுத்துவோம். நாங்கள் அந்தவாறு பலப்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக அதே நேரத்தில் மறுபக்கம் நாங்கள் இந்த பிரச்சனையை மீண்டும் மீண்டும் இந்தியாவோடு பேசுவோம், தமிழ்நாட்டிலோடு பேசுவோம், அதே போட்டு உலகத்தோடு பேசுவோம். அதன் மூலமாக நிச்சயமாக நாங்கள் வெகு கூடிய சீக்கிரம் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்று திடமான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது.